உங்கள் வரிப்பணம் உங்களுக்காகவே. வரிசக்தி, வரிமுறைகள் மற்றும் வரி அடிப்படைகளை மேம்படுத்தும் தேசிய வேலைத்திட்டம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் இன்று ஆரம்பமானது. தேசிய வருமான வரி திணைக்களம் 2024-2025 ஆண்டுக்கான முதலாவது வரி அறிக்கையை இன்று கையளித்தது. முதலாவது வரி அறிக்கையை தேசிய வருமான வரி திணைக்களத்தின் நிகழ்நிலை திரையில் காண்பிக்கும் நடவடிக்கை ஜனாதிபதியின் கரங்களினால் முன்னெடுக்கப்பட்டது. இதேவேளை இலங்கை சுங்கத்தின் ஹஷி ஹப் கட்டமைப்பும் இதற்கு இணைவாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. අපේ සමාගම් ආදායම් බදු වලින් ලියාපදිංචි කළ තියෙන අයගෙන් கம்பெனிகளின் வருமான வரி தொடர்பில் 43 வீதமானவர்களே அறிக்கைகளை சமர்ப்பித்துள்ளனர். அதேபோன்று தனிநபர் வருமானங்களை பார்த்தால் 23% அறிக்கையை சமர்ப்பித்துள்ளனர். 2023-2024 ஆண்டு காலப்பகுதியில் இவ்வாறு நடந்துள்ளது. பங்குடைமை வர்த்தகர்கள் 46% அறிக்கையை சமர்ப்பித்துள்ளனர். உழைக்கும் போது செலுத்தும் வரி உடையவர்கள் 18% அறிக்கையை சமர்ப்பித்துள்ளனர். இந்த எந்த ஒரு தரவும் 50% தாண்டவில்லை. வரி செலுத்துவதில் ஒரு மந்த போக்கை காண்பிக்கப்படுகிறது. வரியை விட்டு விலகுவதில் உள்ள மனோபாவம் உள்ளவர்கள் அதிகம். இதற்கான காரணம் என்ன? ஒன்று, அரசியல் துறை. அரசியல்வாதிகளின் வரியை பயன்படுத்திய விதம் வரி செலுத்துவோருக்கும் பொதுமக்களுக்கும் கடும் விமர்சனங்கள் உண்டு. அரசியல்வாதிகள் இந்த நாட்டு வரி செலுத்துவோரிடமிருந்து திரட்டிய பணத்தை உரிய முறையில் அத்தியாவசிய தேவைகளுக்காக பயன்படுத்துவோம் என்ற உறுதியை நாம் வரி செலுத்துவோருக்கு வழங்க வேண்டும். நீங்கள் செலுத்தும் எந்த ஒரு வரி பணமும் அரசியல்வாதிகள் மோசடி செய்ய மாட்டார்கள் என்ற உறுதியை வழங்குகின்றோம். கருப்பு பொறிமுறையில் மோசடிக்காரர்கள் ஒரு சிலர் உள்ளனர். அந்த கருப்பு பொறிமுறை அரசியல்வாதிகளிடம் இருந்தது. இந்த கருப்பு பொறிமுறையில் அரசு அதிகாரிகள் உள்ளனர். இந்த கருப்பு பொறிமுறையில் சட்டவிரோத ஆயுதங்களை வைத்திருப்போர் உள்ளனர். இந்த கருப்பு பொறிமுறையில் ஊடகங்கள் இருக்கின்றன. முன்னால் திட்டமிட்ட கருப்பு பொறிமுறை ஒன்று உள்ளது. இந்த கருப்பு பொறிமுறையை தகர்த்து எறிவோம் என்ற உறுதிமொழியை உங்களுக்கு வழங்குகிறோம். அனைவரும் சட்டத்தை மதிக்கக்கூடிய சுற்றுவட்டத்தை உருவாக்குவோம். எந்தளவு சொத்தை சேகரித்தாலும் என்ன பயன்? 61 வயதில் 20 ஆண்டுகள் சிறை செல்வதாக இருந்தால் என்ன பயன்? அவர் விடுதலையாவது 81வது வயதில். இதனால் என்ன பயன்? பொதுமக்களின் வரிப்பணத்தினால் கல்வியை கற்று பொதுமக்களின் பணத்தை கொண்டு சம்பளம் பெற்று தமது பிள்ளைகளை போஷிப்பதில் என்ன பயன்? இதனால் என்ன பயன்? உள்ளூர் இறைவரி திணைக்களம் மீது குற்றம் சாட்டலாம். சுங்க திணைக்களமும் குற்றம் சாட்டலாம். கலால் திணைக்களம் குற்றம் சாட்டலாம். அதில் என்ன பயன்? இது ஒன்றுடன் ஒன்று தொடர்பட்ட வலையமைப்பாகும். இந்த பொறிமுறை தகர்க்கப்பட வேண்டும். வரி தொடர்பான பிரச்சினை வரி செலுத்துவது மற்றும் வரியை அறவிடுவது தொடர்பான பிரச்சினை அல்ல. அதற்கு அப்பால் சென்று ஒரு பொறிமுறையே உண்டு. அரச பொறிமுறை இதற்கு தயாராக வேண்டும். இதற்கு தயாராக தவறினால் நேர காலத்தோடு சென்று விடலாம். இந்த பொறிமுறையை தகர்க்காவிட்டால் இந்த நாட்டை இவ்விடத்திலிருந்து ஒரு அங்குலம் கூட நகர்த்த முடியாது. நாம் இன்னும் படுபாதாளத்துக்கே செல்ல வேண்டும். இன்னும் நெருக்கடியின் ஆழத்துக்கே செல்ல வேண்டும். இந்த கருப்பு பொறிமுறையை தகர்க்க வேண்டும் என்ற ஒரே நோக்கம் எமக்கு உண்டு. எம்மிடம் உள்ள பொறுப்பு அதுதான். கருப்பு சமூக உடம்பை தூய்மையாக்கும் பொறுப்பு எமக்கு உண்டு. நாம் எதிர்பார்க்கும் வரி வருமானம் மற்றும் ஏனைய இலக்குகளை அப்போதே அடைய முடியும். இதில் நாம் சிறந்த முன்னேற்றத்தை கண்டு வருகின்றோம். இந்த முதல் 5 மாத காலத்தில் எதிர்பார்த்த வருமானத்தை மீறி 101% வருமானத்தை ஈட்டியுள்ளது. இது ஒரு திருப்தி அடையக்கூடிய நிலைமையாகும். எமது சுங்க திணைக்களம் இந்த முதல் 5 மாத காலத்தில் எதிர்பார்த்த இலக்கை தாண்டி 104% வருமானத்தை ஈட்டியுள்ளது. கலால் திணைக்களம் இலக்கை மீறி 106% வருமானத்தை ஈட்டியுள்ளது. நாம் எதிர்பார்த்த இலக்கை எம்மால் தாண்ட முடிந்துள்ளது. 18% வட் வரி உள்ள நாட்டில் இதனை விட கூடுதலான வீதத்தை வரியின் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். எந்த சந்தர்ப்பத்திலும் இந்த வரி பொறிமுறையில் உள்ள இடைவெளிகளை சிலர் இதனை தவிர்ப்பதற்காக பயன்படுத்திக் கொள்கின்றனர். நமது கலாச்சாரமாக இருப்பது வரி வருமானத்தை பெறுவதிலும் பார்க்க வரியை தவிர்த்து செல்வோரை பின்தொடர்வதே தேவையாக இருக்கிறது. தாம் திரட்டும் சொத்தில் நியாயமான வரியை செலுத்துவதற்கு நாம் கடமைப்பட்டுள்ளோம் என்ற கலாச்சாரம் உருவாக்கப்படல் வேண்டும்.